முதல் 7 மணிக்குள்ளாக சாலையில் நடந்து சென்ற வயதான பெண்கள் மற்றும் முதியோர்களை குறிவைத்து 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். விமான நிலையத்தில் வைத்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஒரு விமானம் ஏறும் போதும் மற்றொரு விமான நிலைய வளாகத்திலும் வைத்து கைது செய்யப்பட்டார்கள். 2 நபர்களும் ஈரானிய கொள்ளையர்கள் என்பதும் போலீசார் கண்டறிந்தார்கள். அதில் ஒருவர் ஜாஃபர் என்பவன் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டவன் என்பதும், இவன் மீது கடந்த 2021ஆம் ஆண்டிலே 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் இருந்ததும் மகாராஷ்டிரா போலீசாரால் ஒட்டப்பட்ட செயின் பறிப்பு ஈரானிய கொள்ளையர்களில் முக்கியமானவர் ஜாஃபர் என்பதும் தெரிய வந்தது. இருசக்கர வாகனத்தை பின்னால் அமர்ந்து செயின் பறிப்பதில் இந்த ஜாஃபர் கில்லாடி என்பதும், அதே போல நேற்று நடந்த சம்பவத்தில் அனைத்து பகுதியிலுமே இவர்தான் இந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றதும் தெரிய வந்தது. சென்னையில் நேற்று சம்பவத்தில் மூளையாக செய்யப்பட்ட ஜாஃபர் இன்று காலை தரமணி ரயில் நிலையம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த நகைகளை மீட்பதற்காக போலீசார் அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது போலீசார் என்கவுண்டர் செய்ததால் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரமணி ரயில் நிலையம் அருகே காலியாக உள்ள மைதானத்தில் அந்த நகைகளை வைத்திருந்ததாகவும் பதுக்கி வைத்திருந்ததாகவும் அங்கு சென்று போலீசார் அந்த நகைகளை மீட்க அழைத்து சென்ற போது அங்கு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் போலீசாரை நோக்கி சுட்டுவிட்டு அவர் தப்ப முயன்றதாகவும், அப்பொழுது போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ஜாஃபர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துல போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பவம் நடைபெற்ற இடத்துல கொள்ளையன் வைத்திருந்த கை துப்பாக்கி ஒன்றும் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் மீது ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று நடந்த சம்பவத்தில் ஒரு மூளையாக செயல்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் எனவும் மும்பையில் அம்பிவாலி என்ற ஒரு பகுதியில் குடியேறிய ஈரானிய குடும்பத்தினர் பாதியில் படிப்பை விட்டுவிட்டு அப்பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் என்றும், வருடத்திற்கு 100க்கும் மேல் செயின் பறிப்பு வழக்கு இந்த அம்பிவாலி பகுதி ஈரானிய கொள்ளையர்கள் மேற்கொள்வார்கள் என்பதையும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து செல்லும் முதியவர்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து மட்டுமே செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பில் கவனத்தை திசை திருப்பி இவர்கள் பறித்து செல்வதில் கில்லாடிகள் என்பதும், முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்தே இவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபடுவது இவரது பாணி என்பதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையடித்துவிட்டு அவர்களது பகுதிக்கு சென்ற பிறகு போலீசார் உள்ளே செல்ல முடியாமல் அவர் கைது செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும், பின்னர் அதே போல கைது செய்யப்பட்டவர்களையும் ஜாமீன் வாங்கி கொடுக்க வழக்கறிஞரையும் இவர் வைத்திருப்பதையும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 வருடங்களுக்கு மேலாக செயின் பறிப்பு கொலையில் இவர் ஈடுபட்டவர்கள் என்பதையும், இவரை கட்டுப்படுத்த தனியாக ஆன்டி செயின் ஸ்நாட்ச் ஸ்குவாட் என்பதை மும்பை போலீசார் ஏற்கனவே அங்கு உருவாக்கி வைக்கப்பட்டிருப்பதும், இதனால வெளி மாநிலங்களுக்கு சென்று இவர் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்தியா முழுவதுமே இந்த கும்பலுக்கு ஈரானிய செயின் பறிப்பு வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநில போலீசாரால் 20 முக்கிய செயின் பறிப்பு கொலை பட்டியலை வெளியிட்டதில் ஜாஃபரின் பெயரும் அதில் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு நபருடன் அந்த நபர் 19 வயது நபர், அவர் புதிதாக இந்த தொழிலுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஜாஃபர் விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் மற்றொரு நபர் நெல்லூர் அருகே ரயில் தப்பி செல்ல முயன்ற அவரை கைது செய்தார்கள். மொத்தம் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் தான் இதில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு அவனை தற்போது அழைத்து சென்று நகைகளை பறிமுதல் செய்யப்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த பொங்கல் தினத்தில் அன்று தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதியில் பெண் காவல் ஆணையர் ஆவடி வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர் ஒருவருடைய செயின் உள்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. அந்த வழக்கிலும் ஜாஃபருக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்று வந்தது. அந்த நிலையில தான் தற்போது ஜாஃபர் என்கவுண்டர் செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் புகாரி தற்காப்புக்காக சுட்டதில் ஜாஃபர் குலாம் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சம்பவ இடத்துல தற்போது துப்பாக்கி ஒன்று, கொள்ளையன் வைத்திருந்த துப்பாக்கி ஒன்றையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு விரைந்து அதனை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். போலீசாருக்கு யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஜாஃபரின் உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர்
அருண் அவர்கள் பொறுப்பேற்று 4வது என்கவுண்டர் சம்பவம் இந்த சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம், அதே போல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி, ரவுடி சீசிங் ராஜா, தற்போது வழிப்பறி திருடன் இருக்கக்கூடிய ஜாஃபர் குலாம் ஹுசைன் என 4 என்கவுண்டர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜாஃபர் குலாம் ஹுசைன் நேற்று ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் 7 சம்பவங்கள் வழிப்பறி சம்பவங்கள் ஈடுபட்ட போது ஒரு பெண் ஒருவர் காயமடைந்தார். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வெறும் அதிர்ச்சிகரமாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்ட நிலையில தற்போது அந்த கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இவர்கள் கைவரிசை காட்டியிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில சென்னையில கைவரிசை காட்டிவிட்டு ஒரு தப்ப முயன்று 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். இன்று அவரிடம் அந்த நகைகளை பதுக்கி வைக்கின்ற இடத்திலிருந்து பறிமுதல் செய்வதற்காக அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது தற்போது போலீசாரால் தற்காப்புக்காக சுடப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினரிடம் நாளை பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற 4வது என்கவுண்டர் சம்பவமானது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிரபல கொள்ளை கும்பலை சார்ந்த ஒரு கொள்ளையன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியிலும் அந்த கொள்ளையனிடமிருந்து விடப்பட்ட அந்த துப்பாக்கி மற்றும் இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றையும் அவர்கள் அந்த இடத்துல பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணிகளும் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள காலி மைதானத்தில் இந்த நகைகள் வைக்கப்பட்டிருப்பதாக ஜாஃபர் கூறியதை அடுத்து போலீசார் அங்கு அழைத்து சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும் அப்பொழுது போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் அவர் உயிர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்ட கொலையின் உடலானது பிரேத பரிசோதனைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 2 நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வேறு யாருக்கேனும் இதில் தொடர்பு இருக்கிறதா போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் இவர்கள் அடையாளம் காணுவதற்கு அவர்கள் காலணிகளே உதவியாக இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பி செல்வதற்காக உடைகளை மாற்றிவிட்டு காலணிகளை மட்டும் மாற்றாமல் இருப்பது இவர்களது வழக்கம். அதை வைத்து இவர்களை அடையாளம் காட்டுவதாகவும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்றிணைந்து அவர்கள் செல்லும் பாதைகளை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விமான நிலைய அதிகாரிகளுக்கு இவருடைய புகைப்படங்கள், ஆடைகள் உள்ளிட்டவற்றை அடையாளம் அனுப்பிய போது முகத்தை மறைத்திருந்தனால இவர்கள் அடையாளம் காண முடியாத நிலையில காலணிகளை வைத்து இவர்களை அடையாளம் கொண்டதாகவும் அந்த காலணிகளை இவர்கள் மாற்றாமல் உடைகளை மட்டும் மாற்றிவிட்டு விமான நிலையத்தில் ஒருவர் ஹைதராபாத் விமானத்தில் ஒருவர் அமர்ந்திருந்த போதும் மற்றொரு விமான நிலைய முனையத்தில் உட்கார்ந்திருந்த போதும் 20 கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் ஜாஃபர் குலாம் ஹுசைன் என்பவன் தற்போது போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர்கள் உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.